தலைவர் கேட்டார் பாத்தீங்களா ஒரு கேள்வி. நீங்க தான் எதுவுமே பண்ணல சார். அப்புறம் ஏன் சார் 20 வருஷமா கரூர்ல மட்டுமே, கரூர் பகுதியில மட்டுமே போட்டி போட்ட உங்களுடைய ஒரு அடிமைய ஏன் கோயம்புத்தூர் வரைக்கும் ஓட வச்சீங்க? அது பதில் இருக்கா மு.க. ஸ்டாலின் சாருக்கு? என்ன கேள்வி? கரூர் சம்பவம் என் மேல கொலைப்பள்ளி போட்டீங்களே அண்ணா, கரூர் இருக்க செந்தில் பாலாஜி உங்க அடிமை ஏன் கரூரை விட்டு ஓடி கோயம்புத்தூர் ஓடினாரு போய் நின்னு? பதில் சொல்லுங்க. ஏன் தெரியுமா? அந்த கரூர்ல 41 பேர் கொன்னது செந்தில் பாலாஜி, அது சொன்னது திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள். அதனாலதான் கரூரை விட்டு செந்தில் பாலாஜி எங்க போய் ஓடி நிக்கிறாரு? கோயம்புத்தூர்ல போய் ஓடி நிக்கிறாரு. சொந்த மண்ணு 5000 கோடி ரூபாய் கருப்பு பணம் வச்சிருக்காரு. ஆனா செந்தில் பாலாஜியை ஓடி கரூர்ல நிக்கிறது காரணம் எங்களுடைய தலைவர் விஜய் அவர்கள், தமிழக வெற்றி கழகம். ஆனா சன் டிவில சொல்றாராம் விஜய் சார், நம்ம விஜய் தலைவரை ஏத்து பேச மாட்டாராம், நம்ம கட்சியை பத்தி பேச மாட்டாராம் மு.க. ஸ்டாலின். ஆனா ஒட்டுமொத்த தமிழக அரசும் எதிர்த்து நின்ன கட்சி, எதிர்த்து நின்ன தமிழக வெற்றி கழகத்தை ஒட்டுமொத்த அரசும்